ஒரு விவசாயியிடம் 2 பெரிய பானைகள் இருந்தன. அவற்றை ஒரு மூங்கிலின் 2 முனைகளிலும் கட்டி தன் தோளில் சுமந்து சென்று குளத்திலிருந்து வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு வருவார். அதில் ஒரு பானை நல்ல நிலையில் இருந்தது, மற்றொன்றில் ஒரு சிறிய விரிசல் இருந்தது. இதனால் குளத்திலிருந்து வீட்டிற்கு வரும் வழியில் விரிசலுள்ள பானையிலிருந்து பாதி தண்ணீர் கீழே சிந்திவிடும். 2 வருடங்களாகவே இது தொடர்ந்தது. நல்ல நிலையில் இருந்த பானை தான் முழுமையாக தண்ணீரை கொண்டு வருவதைக் கண்டு பெருமைப்பட்டது. ஆனால் அந்த விரிசலுள்ள பானையோ, ஐயோ, என்னால் முதலாளிக்கு முழு பயனும் இல்லையே என்று மிகவும் வருத்தமடைந்தது. ஒரு நாள் அது விவசாயியிடம், ஐயா, என்னிடம் ஒரு விரிசல் இருப்பதால் பாதி தண்ணீர் வீணாயிடுது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று வருத்தத்துடன் கூறியது. அதற்கு அந்த விவசாயி சிரித்துக்கொண்டே, இன்று நம் வீட்டிற்கு வரும்போது பாதையின் ஓரத்தை நன்றாக கவனி என்றார். அப்படியே அந்த பானை கவனித்தது. பாதையின் ஒரு பக்கம் மட்டும் அழகான வண்ண மலர்கள் பூத்து குலுங்கின. விவசாயி சொன்னார், உன் பக்கத்தில் இருப்பது விரிசல் எனக்கு தெரியும், அதை பயன்படுத்தி கொள்ளவே அந்த பக்கத்தில் நான் பூச்செடிகளின் விதைகளை தூவினேன். ஒவ்வொரு நாளும் நாம் வரும்போது உன்னிருந்து சிந்திய தண்ணீரால் தான் அந்த செடிகள் வளர்ந்து இன்று இவ்வளவு அழகாக பூத்து. நீ இல்லை என்றால் இந்த அழகான மலர்கள் பூத்திருக்காது, என் வீடும் இவ்வளவு அழகாக மாறியிருக்காது. நம்மிடம் உள்ள குறைகளை நினைத்து நாம் கவலைப்பட தேவையில்லை. அந்த குறைகளே சில நேரங்களில் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் நம் வாழ்வை அழகாக்குவதாகவும் அமையலாம். நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளாமல் நம்மிடம் உள்ள தனித்துவத்தை அங்கீகரிக்க வேண்டும்.